ராமாயண கதையின் தொடர்ச்சியை கேட்கலாமா? பிரம்மதேவரின் மானச புத்திரர்களில் ஒருவரான புலஸ்திரியரின் மகன் விஸ்வரசு. விஸ்வரசுவுக்கும் கைகசிக்கும் மகனாக ராவணன் பிறந்தார். இலங்கையின் அரசனான ராவணன் உலகங்களையும் வென்றான். தெய்வங்களை கூட தவ வலிமையினால் தன் விருப்பத்திற்கு ஏற்ப நடக்க வைக்க அவனால் முடியும். 10 தலைகள் 20 கரங்கள் என நினைத்த மாத்திரத்தில் வளர்த்து கொள்ள முடியும். மரண பயமே இல்லாத ராட்சசன். ஒரு நாள் அவன் தன் அரசபையில் மந்திரி பிரதானிகளுடன் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவனுடைய தங்கை சூர்பனகை கோபத்துடனும் அழுதபடியும் ஆடைகளையெல்லாம் கிழித்தபடியும் அவைக்குள் நுழைந்தாள். தனக்கு நேர்ந்த அவமானத்தையும் கரதூஷணரின் படைக்கு நேர்ந்த தோல்வியையும் சொல்லி ராவணனை தூண்டினார். ராமரின் மனைவி சீதை மிகவும் அழகானவள். காட்டில் திரியும் ராமனை விட உலகையும் ஆளும் ராவணனுக்கே அவள் பொருத்தமானவள். அதற்குத்தான் முயற்சி செய்தேன். என் காதையும் மூக்கையும் வெட்டி விட்டார்கள் என்று சொன்னாள். சூர்பனகைக்கு நேர்ந்த மூக்கறுப்பை விட ராமன் ராவணனை அவமதித்திருக்கிறான். இதுவே ராவணனுடைய கோபத்தை கிளப்பியது. சூர்பனகை சொன்னதை கேட்டு ராவணன் மாரீச்சனை வந்து சந்தித்தான். மானுடர்கள் எல்லாம் அரக்கர்களை கொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டியாக வேண்டும். ராமனின் மனைவியை நான் கடத்த நீ உதவி செய்ய வேண்டும். பொன் மான் வடிவம் எடுத்து சென்று ராமனின் குடிலுக்கு அருகில் சுற்றி வந்து சீதை மனதில் ஆசையை தூண்டு. ராமனை அனுப்பி உன்னை பிடிக்கச் சொல்வாள். அப்போது தப்பியோடி ராமனை எங்காவது காட்டுக்குள் கொண்டு சென்றுவிடு. நான் தனியாக இருக்கும் சீதையை கடத்தி விடுவேன் என்று சொன்னான். நான் சொன்னபடி செய்யாவிட்டால் உன் தலையை கொய்து விடுவேன் என மிரட்டவும் செய்தான். ராவணன் கையால் இறப்பதை விட ஸ்ரீராமரின் கையால் இறக்கலாம் என்று முடிவு செய்து மாரீச்சன் அந்த திட்டத்துக்கு சம்மதித்தான். விரும்பிய உருவத்தை பெற முடிந்த மாரீச்சன் பொன்மான் வடிவில் ஸ்ரீராமரின் குடிலுக்கு அருகில் செல்கிறான். ஆடியும் துள்ளியும் சீதையின் மனத்தை கவர்கிறான். ஸ்ரீராமரிடம் சீதை அந்த பொன்மானை பிடித்து தரும்படி கெஞ்சுகிறாள். லக்ஷ்மணர், இப்படி ஒரு மான் இருக்க வாய்ப்பில்லை, இது ஏதோ ராட்சசனின் வேலையாக இருக்கும் என்று எச்சரித்தார். என் மனைவி இத்தனை நாளில் முதலாக ஆசையாக கேட்கும் விஷயம் இது. இதை பிடித்து தந்தே தீருவேன் என்று அதை பின்தொடர்ந்து செல்கிறார் ஸ்ரீராமர். மான் பிடி கொடுக்காமல் ஓடுகிறது. அங்கும் இங்கும் தாவி தாவி ஸ்ரீராமரை குடிலிலிருந்து வெகு தூரத்துக்கு காட்டிற்குள் இழுத்துச் செல்லத் தொடங்கியது. பொன்மான் பிடி கொடுக்காமல் ஸ்ரீராமரை அலைக்கழித்தது. உயிருடன் அதை பிடிக்க முடியாது என்பது புரிந்ததும் ஸ்ரீராமர் அம்பை எடுத்து எய்தினார். அது மாரீச்சனின் இதயத்தை துளைத்து சென்றது. இறக்கும் முன் மாரீச்சன் திட்டமிட்டபடியே ஓ சீதா, ஓ லக்ஷ்மணா என்று ராமனின் குரலில் போலியாக கூக்குரல் எழுப்பியபடியே கீழே விழுந்தான். இதை கேட்கும் சீதை ராமருக்கு ஏதோ அபாயம் நேர்ந்து விட்டதென்று பதறிப்போய் லக்ஷ்மணரை சென்று பார்க்கச் சொல்கிறார். இதெல்லாம் ராட்சசர்களின் தந்திரம். ஸ்ரீராமருக்கு ஒன்றும் ஆகாது என்று லக்ஷ்மணர் சொல்லவே சீதைக்கு கோபம் வருகிறது. அரக்கர்களை பார்த்து பயம் கொள்கிறாயா? என்னுடைய இனியவரை காக்க நானே செல்கிறேன் என கூறி ஒரு அடி எடுத்து வைக்க லக்ஷ்மணர் தன் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு ராமருடையதை போன்ற குரல் வந்த திசை நோக்கி அடர்ந்த கானகத்திற்குள் சென்று மறைந்தார். சீதை தனித்து விடப்பட்டாள். ராவணன் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திற்குத்தான் காத்திருந்தான். ஒரு முனிவரை போல் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு மந்திரங்கள் சொல்லியபடி ஆசிரம வாசலுக்கு பிச்சை கேட்டு வந்து நின்றான். துறவிக்கு இல்லற பெண் தர்ம சாஸ்திரங்களின்படி என்ன மரியாதை கொடுத்து உபசரிக்க வேண்டுமோ அதுபோல் சீதா தேவியும் செய்தாள். தன் சுயர் உருவத்தை எடுக்கும் ராவணன் அவளை தரதரவென இழுத்து தன் புஷ்பக விமானத்தில் கட்டி போட்டு கொண்டு இலங்கைக்கு பறக்கிறான். சீதை என்ன நடந்தது என்று யோசிப்பதற்குள் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. கையறு நிலையில் உரத்த குரலில் உதவி கேட்டு அழுதாள். இதை பார்த்த ஜடாயு உடனே பாய்ந்து வந்து ராவணனின் புஷ்பக விமானத்தை மறித்தார். ராவணனின் வில்
அம்பு, கிரீடம், கொடி அனைத்தையும் உடைத்தார். வானில் கடுமையான சண்டை நடந்தது. ஆனால் ஒரு பறவையின் பலம் எப்படி ஒரு ராட்சசனை தோற்கடிக்க முடியும்? ஜடாயு மெல்ல தளர்ந்து போனார். ராவணன் வாளெடுத்து ஜடாயுவின் இறக்கைகளையும் கால்களையும் வெட்டினான். பலவீனமடைந்த ஜடாயு வானிலிருந்து கீழே விழுந்தார். வழியில் துடித்தார். அதை பார்த்து சீதையும் அலறி துடித்தார். அவளை கழுத்தை பிடித்து விமானத்தில் தள்ளி புஷ்பக விமானத்தை எடுத்து கொண்டு பறந்து விட்டான். இலங்கைக்கு சீதையை கடத்திச் சென்ற ராவணன் ஒரு அழகிய அரண்மனையில் தங்க வைத்தான். பட்டுப்புடவைகள், தங்க நகைகள், வைர மாலைகள் என ஆடம்பரமான விஷயங்களை கொண்டு வந்து காட்டினான். தனது படைபலத்தை காட்டி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மிரட்டினான். ஆனால் சீதை மசியவில்லை. என் கணவர் ஸ்ரீராமர் விரைவில் வருவார். உன்னையும் இலங்கையையும் அழித்து என்னை மீட்பார். நீ துடிதுடித்து சாகப் போகிறாய் என்று உறுதியான குரலில் பதில் சொன்னார். ஆத்திரமடைந்த ராவணன் சீதையை அசோகவனத்தில் ராட்சசிகளின் காவலில் சிறை வைத்தான். 12 மாதங்களுக்குள் தன்னை திருமணம் செய்து கொண்டாக வேண்டும் என்று கெடு விதித்தான். மாரீச்சனை கொன்ற ஸ்ரீராமர் தன்னுடைய குடிலுக்கு திரும்பினார். தன்னை தேடி வந்த லக்ஷ்மணரை வழியில் சந்தித்தார். சீதை தன்னை கடிந்து கொண்டதனையும் ஸ்ரீராமரை தேடி அழைத்து வரச் சொன்னதையும் லக்ஷ்மணர் சொன்னார். மாரீச்சன் பொன்மான் வேடம் போட்டதையும் இறக்கும் முன் ராமரின் குரலில் கூக்குரலிட்டதையும் கண்டு ராட்சச தந்திரத்தை புரிந்து கொண்டவர்கள் விரைந்து குடிலுக்கு திரும்பினர். அங்கு ஆசிரமம் வெறிச்சோடி கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தனர். காடுகள், மலைகள், நதிக்கரைகள் என ஒரு இடம் விடாமல் தேடி அலைந்தனர். சீதா எங்கே இருக்கிறாய் என்று காடே கலங்கும்படி ஸ்ரீராமர் கதறி அழைத்தார். லக்ஷ்மணன் அவருக்கு ஆறுதல் சொன்னார். சீதையை தேடி அலைந்தவர்கள் ஓரிடத்தில் ஜடாயு காயம்பட்டு வானை பார்த்தபடி முனகிக் கொண்டிருப்பதை பார்த்தனர். உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. ஜடாயுவுக்கு அவர்களை பார்த்ததும் சோகமும் மகிழ்ச்சியும் ஒரு சேர உருவாகியது. நடுங்கும் குரலில் என்ன நடந்தது என்பதை முழுவதுமாக சொன்னார். ராவணன் சீதையை தூக்கி கொண்டு தென் திசை நோக்கி பறந்து சென்று விட்டான். விஸ்வரசுவின் மகன் அவன் என்று சொன்னார். இதுவே ஜடாயுவின் இறுதி வார்த்தைகள். ஸ்ரீராமரிடம் இந்த தகவலை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே உயிரை கையில் பிடித்து கொண்டு காத்திருந்தார். தன் கடமை முடிந்ததும் நிம்மதியாக ஸ்ரீராமரின் மடியிலேயே உயிர் துறந்தார். கனத்த மனதுடன் தன் தந்தைக்கு செய்வது போலவே தந்தையின் நண்பர் ஜடாயுவிற்கும் அந்திம கிரிகைகள் செய்து முடித்தார் ஸ்ரீராமர். ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் தென் திசை நோக்கி புறப்பட்டனர். அப்போது திடீரென்று ஒரு ராட்சச கரம் அவர்களை எங்கிருந்தோ வந்து பற்றியது. அது ஒரு விசித்திரமான ஜந்துவாக இருந்தது. தலையில்லை. வயிற்றில் வாய் இருந்தது. வாய்க்குள் பல் இருந்தது. மார்பில் ஒரு கண் இருந்தது. அது நெருப்பை உமிழ்ந்தது. இந்த விசித்திர ஜந்துவின் கைகளை ராம லக்ஷ்மணர்கள் வெட்டி வீழ்த்தினர். அந்த நொடியே அந்த ஜந்து சாப விமோச்சனம் பெற்று மனித உருவை அடைந்தது. அவன் பெயர் கபந்தன். ராட்சச வம்சம். இந்திரன் மற்றும் ஒரு முனிவரின் சாபத்தால் இப்படி உடல் சிதைந்து விட்டிருந்தது. தனக்கு விமோச்சனம் கொடுத்த ஸ்ரீராமருக்கு நன்றி சொன்னான். அவன் கேட்டுக்கொண்டதன்படியே அவனுடைய உடலுக்கு எரியூட்டினார்கள். அதிலிருந்து தேவ உருவுடன் ஒருவர் வந்தார். ஹே ராமா, லக்ஷ்மணா, பம்பை நதிக்கரைக்கு செல்லுங்கள். அங்கு சுக்ரீவனை ரிஷியமுக மலையில் சந்திப்பீர்கள். மதங்கருடைய ஆசிரமத்தில் சபரியும் உங்களுக்காக காத்திருக்கிறாள் என்று சொல்லி வழிகாட்டிவிட்டு மறைந்தார்.